ஹாய்ங்க. குழந்தைங்களுக்கு என்ன ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்தாலும் சளி பிடிக்குது அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சளி பிடிக்கவே செய்யாது. எந்த ஃப்ரூட் ஜூஸாக இருந்தாலுமே ஒரு கிளாஸில் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருங்க. அதுக்குள்ளே அப்படியே அந்த டம்ளரை கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே போதும். அந்த ஜூஸ் நல்லா வெது வெதுப்பாயிரும் அந்த ஹீட்டுக்கே. ஸோ கொஞ்சம் ரொம்ப சூடாக விட்டுறக்கூடாது. வெது வெதுப்பானாலே போதும். அப்படி அந்த வெது வெதுப்பாக இருக்கும்போதே குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அந்த நெஞ்சு சளி மாதிரி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்தோன்னா சில குழந்தைங்களுக்கு அப்படி பண்ணோம். ஸோ அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி ஜூஸ் கொடுங்க. என் பிள்ளைங்களுக்கு இப்போ அப்படி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் பரவாயில்ல இந்த சளி தொந்தரவுலேருந்து. மதிய லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு தான் கால் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, நான் ஃப்ரெண்ட்ஸுகளோடு வெளியில் சாப்பிட போயிடுவேன், உங்களுக்கு மட்டும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க லஞ்சுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் நமக்கு சமைக்கவே தோணாது இல்லையா? அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தேன். கொஞ்சம் முருங்கைக்கீரை இருந்தது. பொரியல் பண்ணலான்னு பார்த்தேன். அது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. எல்லாருக்கும் பத்தாது. அதனால் சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நல்லா தேங்காய் அரைச்சி போட்டு முருங்கைக்கீரை சாம்பார் தான் வச்சேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஃபேவரட்டான ஒரு குழம்புனே சொல்லலாம். இதை கொஞ்சம் நல்லா தண்ணியாக வைக்கணும். வச்சோன்னா நல்லா சூப்பு மாதிரி இருக்கும். சும்மாவே கிணத்துல ஊற்றி அப்படியே சூப்பு மாதிரி குடித்தாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாசிப்பருப்பில் பண்ணுறத விட துவரம்பருப்பில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே சுண்டக்காய் துவையல் பண்ணியிருந்தேன். சுண்டக்காய் ஒரு கைப்பிடி தான் இருந்தது. அதை வச்சு நார்மலாக நம்ம எப்படி துவையல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். தக்காளி சேர்க்காமல் பூண்டு, வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகாய், கொஞ்சம் புளி அதெல்லாமே போட்டு தாளித்து இறக்கையில் தேங்காய் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியதான். ஃபைனலாக கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சூப்பராக இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டு முடிச்சோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது.